பஸ் கண்டக்டராக இருந்திருக்காரு அப்படின்னு மைப்போ நாராயணன் என்கிட்ட சொன்னாரு. ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பஸ் கண்டக்டர் மாண்புமிகு அமைச்சர், முக்கியமான போர்ட்போலியோ இருந்தது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. இந்திய அரசியலின் மூத்த தலைவராக பன்முகத் திறமை, நீண்ட ஆயுள் மற்றும் போராட்ட மனப்பாங்கிற்காக பிரபலமானவர். அவர் அரசியல் வரலாற்றில் நிகழ்த்திய சாதனைகளை எதிர்காலத்தில் சமமாக்குவது கடினம். 5 முறை முதல்வர், 50 ஆண்டுகளாக திமுகவின் தலைவர், போட்டியிட்ட 13 முறையிலும் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அரசியலில் கலைஞர் சாதித்ததை எட்டி பிடித்தவர்கள் இந்திய அரசியலில் யாரும் இருக்க முடியாது என்று தெளிவாக தெரிகிறது. அவர் மறைவுக்கு பிறகு பல தரப்பில் இருந்து பாராட்டுகளும் அது வந்தது அது இந்த சிறப்புத்தன்மையை தான் பிரதிபலித்தது. அவர் மாநில அரசியலிலே கவனம் செலுத்தினார். கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். திமுக பல நேரங்களில் கிங் மேக்கராக இருந்திருக்கு. ஆனால் வேறு தலைவர்கள், மாநில தலைவர்கள், வேறு மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதமர் அங்க போய் அதை பிடிக்க முயற்சித்தார்கள். ஆனா இங்க கான்சென்ட்ரேஷன் அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரும். இந்த போக்கஸ் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ரேங்கை அடைந்து இருக்கிறது. இந்த போக்கஸ் இல்லை என்றால் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட சாத்தியமில்லை. அதனால கலைஞர் அவர்கள் மாநில அரசியலிலே கவனம் செலுத்தினார். ஆனால் நாட்டு பல பிரச்சனைகளிலும் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்லயும் ஆழமான இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். அதை பத்தி எழுதினார், அதை பத்தி பேசினார், அதை பத்தி யோசித்தார். அதுல அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று கூறுகிறேன். ஆட்டானமி அண்ட் பெடரலிசம், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி அவருடைய உறுதியான கொள்கைகள். அவர் சலியாத உழைப்பாளி, படைப்பாளி, நிர்வாகி, தொட்ட துறைகளில் எல்லாம் முத்திரை பதித்தவர். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், திரைப்படம் என எல்லா துறைகளிலும் அவர் கோலோச்சினார். கலைஞர் வாஸ் நாட் born with a silver spoon. அவர் on his own ஃபைட் பண்ணி சிறு வயதிலேயே ஸ்கூல்ல இருக்கும்போது அரசியலில் இறங்கி வாழ்நாள் முழுவதிலும் அந்த பிடிப்பு இருந்தது, உறுதி இருந்தது, தைரியம் இருந்தது, நேர்மை இருந்தது. அதனாலதான் இன்றைக்கு அவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. அன்னைக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வரும்போது நானும் இங்க கேட்டுட்டு இருந்தேன். முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த திமுக தலைவரும் உறுப்பினரும் அந்த அளவுக்கு கலைஞரை பொழுந்ததில்லை. அந்த அளவுக்கு அவர் அவருடைய பெடரலிசம், அவருடைய ஜனநாயக பற்று, இதை பத்தியெல்லாம் அன்னைக்கு நன்றாக பேசினார் ராஜ்நாத் சிங் அவர்கள். சுயமரியாதை கலைஞருடைய சொத்து. பல விஷயம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால எனக்கும் ஒரு மூத்த நண்பராக தான் நான் கலைஞரை பார்த்தேன். பல விஷயத்தில் அவரை அணுக முடியும். ஏதாவது ஐடியா இருந்தாலோ, ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, ஏதாவது காமெண்ட் இருந்தாலோ அவரை சுலபமாக அணுக முடியும். ஏன்னா அவரே ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், பத்திரிகை சுதந்திரத்துக்கு பெரிய ஒரு காப்பாளராக இருந்தார். எழுத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதுல முக்கியமான ஒரு சாம்பியனாக வாழ்நாள் முழுவதும் அவர் இருந்திருக்கார். அதனால இந்த ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி, இதுதான் அவருடைய ஸ்பெஷல், அவருடைய கிரேட்னஸுக்கு எக்ஸ்பிளனேஷன். அதுதான் சலியாமல் உழைப்பார், ஹார்ட் ஒர்க்கிங். அதனால இன்றைக்கு அதிக நேரம் நான் பேச வேண்டிய வாய்ப்பு இருக்காது, பேச தேவையும் இல்லை. ஏன்னா அவருடைய கிரேட்னஸ் பல பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த நூல் தாய் என்ற தலைப்பில் ரொம்ப பொருத்தமான
ஒரு தலைப்பு, ஒரு முயற்சி. மாண்புமிகு அமைச்சர் வேலு அவர்கள் அதை ஒரு ரொம்ப திங்க் பண்ணி ஆழமாக அதை பரிசீலனை பண்ணி எப்படி அவர் தாய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கட்சியை மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தையும் பாதுகாத்து அந்த பேஷன் தமிழ் மொழிக்கு இருந்த அந்த பேஷன் எல்லாம் எப்படி இருந்தது. அதனால தாய் என்பது ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு என்பதை நன்றாக எடுத்து காட்டியுள்ளார் இந்த நூல்ல. மைப்போ நாராயண் ஒரு விஷயம் சொன்னாரு நம்ம ஆசிரியரை பத்தி. ஒரு குக் கிராமத்துல பிறந்து வளர்ந்து உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் வல்லுனர், ஒரு வெரி எஃபிஷியன்ட் மேன், ஹார்ட் ஒர்க்கிங், பஸ் கண்டக்டராக இருந்திருக்காரு அப்படின்னு மைப்போ நாராயண் என்கிட்ட சொன்னாரு. ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பஸ் கண்டக்டர் மாண்புமிகு அமைச்சர், முக்கியமான போர்ட்போலியோ இருந்தது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். தாய் என்பது மேக்சிம் கார்கியோடைய பிரபலமான ஒரு நூல், ஒரு நாவல். கார்கி லெனின் எப்படி அந்த நூலை பற்றி முதலாக என்ன சொன்னார்னு சொல்லி எழுதியிருக்காரு கார்கி. அந்த கார்கி இன்டர்நெட் ஆர்கைவ்ஸ்ல போனா உங்களுக்கு அது கிடைக்கும். Now the bald, strong, thick-set man who kept rubbing his Socratic brow with one hand. அதாவது அது ஃபுல்லா நான் படிக்கல. லெனின் அவர்கள் கார்கியை இது பண்ணும்போது அதை பத்தி பார்த்து அந்த நூலுடைய குறைபாடுகளை பத்தி முதல்ல பேசினாராம். என்னுடைய அம்மா நாவலின் குறைபாடுகளை பற்றி பேச தொடங்கினார். கார்கி எழுதுறார் இது. அவர் அந்த நாவலை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி மேனுஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலே படிச்சானாம். நாவலை எழுதுவதில் நான் அவசரப்பட்டேன் என்று கார்கி சொன்னாராம். ஆனால் ஏன் என்று விளங்குவதற்கு முன்னே லெனின் தலையாட்டியவாறே அதற்கான காரணத்தை தானே குறித்தார். அவசரமாக எழுதப்பட்டது சரியானதே, ஏனெனில் இந்த நாவல் இப்போது மிகவும் தேவைப்பட்டது. பல தொழிலாளர்கள் தன்னிச்சையாகவும் திடீரென்றும் புரட்சியில் இணைந்திருந்தனர். அவர்களுக்கு அம்மா மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். மிகுந்த நேரத்துக்கேற்ற புத்தகம். இதுதான் லெனின் கார்கி அளித்த பாராட்டு. இது கார்கிக்கு நல்ல ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. எதனால சொல்றேன்னா, அன்னைக்கு நம்ம அவரோட வியூ அவசரமாக எழுதுறது தவறு இல்லை. ஆனா இது வேலு அவர்கள் பல நாள்கள் கலைஞர் காலத்திலேயே அது ஆரம்பிச்சிருக்கார் போல் இருக்கு இந்த வேலையை. அவர்கிட்டயே அந்த தலைப்பை பேசியிருக்காரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஸ்டாலின் கார்கியுடைய மேக்சிம் கார்கியுடைய ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மேக்சிம் கார்கி அவர்களுடைய நூலை பற்றி என்ன சொன்னார்னு தெரியாது. ஆனா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார்னு என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இந்த நூலை பற்றி படிச்சிருப்பார். இந்த ஐடியாவோட நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த புக் கொண்டு வந்தது இஸ் an important day for Tamil Nadu.